ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இபிஎஃப்ஓ மெம்பர் பாஸ்புக் சம்மந்தமான 2 முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். முதல்ல மகிழ்ச்சியான ஒரு அப்டேட் வந்து பார்க்கலாம். அதாவது போன நிதியாண்டிற்கான ஏப்ரல் 2025 டு மார்ச் 2026க்கான வட்டி தொகை பிஎஃப் அவங்கவுங்களுடைய பாஸ்புக்கில் வந்து செலுத்தியிருக்கிறாங்க. வட்டி தொகை வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மெம்பர் பாஸ்புக்கில் போய் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக இந்த இபிஎஃப்ஓ மெம்பர் பாஸ்புக் வெப்சைட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்தது. சர்வர் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதன் காரணத்தினால ஓப்பன் ஆகாமல் இருந்தது. பட் இப்போது ஓப்பன் ஆகுது. எல்லாருமே போயிட்டு உங்களுடைய பாஸ்புக்கில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணாலும் பழைய பாஸ்புக்கை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டை அந்த இபிஎஃப்ஓ பாஸ்புக் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போன்ற பல தகவல் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மகிழ்ச்சியான அப்டேட். இன்ட்ரெஸ்ட் வட்டி தொகை வந்துருச்சு. அதுவும் 8.25% அந்த சதவீதத்துக்கான வட்டி தொகை எல்லா பிஎஃப் மெம்பர்ஸ்க்குமே கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் மெம்பர் பாஸ்புக்கில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் போய்ட்டு உங்களுடைய யூஎன் பாஸ்வேர்டு கேப்சாலாம் என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான வெப்சைட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இங்கே பாருங்கள், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபார் த ரீசென்ட்லி ப்ராசஸ்டு அக்கௌண்டிங் இயர்ஸ் ஆர் கரண்ட்லி அவைலபிள். அதாவது 2025 2026க்கான மெம்பர் பாஸ்புக் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து கரண்ட்டாக அவைலபிளில் இருக்குது. டிரான்சாக்ஷன்ஸ் பர்டனிங் டு இயர்லியர் அக்கௌண்டிங் இயர்ஸ் ஆர் பீயிங் மைக்ரேட்டட் அண்ட் வில் பி மேட் அவைலபிள் வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்வேர்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்களா லாஸ்ட் ஒரு 10 நாளாக. ஸோ அதன் காரணத்தினால 2025 2026 பாஸ்புக் மட்டும்தான் அவங்களுடைய பாஸ்புக் வெப்சைட் பேஜில் வந்து காமிக்கும், லாகின்ல வந்து காமிக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள வருஷத்துக்கான அந்த பாஸ்புக் எல்லாமே இப்போ மைக்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது லிங்க் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுடைய பாஸ்புக் அக்கௌண்ட் கூட. ஸோ அதனால் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த ஹோம் பேஜில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி புதுசாக எதனா ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஆப்ஷனுமே புதுசாக கொண்டு வரப்படலை. இந்த சர்வர் அப்டேட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ ஆப்ஷன் அதே மாதிரி தான் இப்பயும் உங்களுக்கு மெம்பர் பாஸ்புக் இந்த வெப்சைட் பேஜில் வந்து இருக்குது. ஆனால் இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல் நம்ம வந்து கிளைம்க்கெலாம் அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டலில் நிறைய அப்டேட் வந்துருச்சு. அதெல்லாம் என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் மெம்பர் பாஸ்புக் பேஜை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட்க்கான இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், அல்லது புதுசாக எதனா ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் கிடையாது. ஏற்கனவே எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போது உங்களுக்கு அந்த கடந்த நிதியாண்டிற்கான அந்த வட்டி தொகை கிரெடிட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படின்னா, இந்த ஹோம் பேஜில் இங்கே பாருங்கள், மேலே பாஸ்புக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோடனே இங்கே மெம்பர் ஐடி கரண்ட்டாக உங்களுக்கு எந்த மெம்பர் ஐடி லைவில் இருக்கோ அந்த மெம்பர் ஐடி வந்து காமிக்கும். செலக்ட் பண்ணோடனே கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2026க்கான பாஸ்புக் பேஜ் வந்து காமிச்சிட்ருக்கா. 2026க்கான பாஸ்புக் பேஜ், அதாவது 2026க்கான நிதியாண்டுக்கான பேஜ் காமிச்சிட்ருக்குது. எனக்கு இந்த அக்கௌண்ட் வந்து இப்போ அதாவது முன்னாடியே க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் அஃபிஷியலாக வந்து க்ளோஸ் பண்ணாதனால எனக்கு வருஷம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இது கிரெடிட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து 2026க்கான பாஸ்புக் பேஜ். இதில் இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னா நாட் அப்ளிகபிள். இந்த பேஜில் எப்போ காமிக்கும் அப்படின்னா 31/3/2027 அப்போ அவங்களுக்கு காசு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேஜில் காமிக்கும். இப்போ போன நிதியாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு இல்லையான்னு பார்க்குறதுக்கு 2025 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டட் அப் டு 31/3/2026. ஸோ இதில் இருந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பாஸ்புக்லேயும் போய் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டட் அப் டு 31/3/2026, அதாவது உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் மார்ச் 31/2026 வரைக்கும் எவ்வளோ காசு இருந்ததோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் காமிக்குது, எம்ப்ளாயி ஷேரில் எவ்வளோ அமௌண்ட் காமிக்குதோ அது உங்களுடைய பாஸ்புக்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த அமௌண்ட்டு நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டிங்கன்னா அடுத்த வருஷமும் உங்களுக்கு 8.25% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ 2026 அந்த பாஸ்புக் பேஜில் பார்க்காதீங்க, 2025 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அதில் போய் பார்க்கணும். அதில் வந்து கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டட் அப் டு 31/3/2026 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுதான் உங்களுடைய வட்டி தொகை. ஓகே, அடுத்தபடியாக இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஸோ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்துருங்க. இதில் போனீங்கன்னா இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். உங்களுடைய பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், டெமோக்ராஃபிக் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸு, ஓடிபி பேஸ்டு வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸு, ஃபேஸ் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸு, இது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கணும். இந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்க்கு தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா
உமேங் ஆப்பில் போயிட்டு உங்களுடைய ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணிடுங்க யூஏஎன் நம்பர் என்டர் பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காமிக்கும், எப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணீங்களோ அது காமிக்கும். அது எப்படி வந்து ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணுறது அப்படின்னு இருக்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் உடனே வந்து ஆதார் ஃபேஸ் ஆரிட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உமேங் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபர்தராக இதுக்கப்புறம் வந்து நம்மளால் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.